இப்போ நம்ம டெய்லி சமையலில் யூஸ் பண்ணுற கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகு இது எல்லாமே எப்படி நாள்பட ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுக்காக வீட்டில் அவைலபிளாக இருக்கிற ஒரு குட்டி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் பாக்ஸில் நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்காக கேஸ் ஆன் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கம்பி எடுத்துகிட்டு அது சூடு பண்ணிக்கோங்க. அதால் நம்ம ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸோட எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட ஹோல்ஸ் போடணும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டோம். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா கறி லீவ்ஸ் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்ம கறி லீவ்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் க்ளோத் யூஸ் பண்ணி இதை கவர் பண்ணி விட்டுடலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது சீஸ் க்ளோத் இல்லைன்னா கர்ச்சீஃப், என்ன காட்டன் க்ளோத் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 month வரைக்கும் இந்த கறி லீவ்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அடுத்த பாக்ஸில் க்ரீன் சில்லி ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிச்சன் டிப்ஸோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஹேமா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.